அருமை தோழர்களே, ஒருபுறம் முதலாளிய சக்திகளுக்கு தொண்டு செய்கிற கார்ப்பரேட் மயமாதல், இதுதான் பிஜேபியின் பணி. இன்னொரு புறம் சமூக நீதிக்கு சவக்குழி தோண்டுகிற சனாதனமயமாதல், எல்லா பொதுத்துறைகளையும் தனியார் மயமாக்கி சமூக நீதியை குழி தோண்டுகிறார்கள். நாடு முழுவதும் இந்தியை திணித்து, சமஸ்கிருதத்தை திணித்து சனாதனத்தை நிலைநாட்டுவதற்கு முயற்சிக்கிறார்கள். ஏதோ இவர்களுக்கு மட்டும்தான் ராமர் வேண்டிய கடவுள் என்று இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மோடி, அமித்ஷா பிறப்பதற்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே இந்த மண்ணில் ராமாயணம் பரவி இருக்கிறது. அதனால் எங்க அப்பா பெயரும் ராமசாமி தான். அவர் பெயரை அதற்காகவே தொல்காப்பியன் என்று நான் மாற்றி வைத்தேன். ராமன் என்கிற பெயரை உச்சரிக்க கூடாது. ராமசாமி என்கிற பெயர் சனாதனத்தை நிலைநிறுத்துகிற பெயராக இருக்கிறது. தூய தமிழ் பெயர் வேண்டும். சாதி இல்லாத, மதம் இல்லாத ஒரு பெயர் தொல்காப்பியன். என் தந்தை பெயர் ராமசாமி. தந்தை பெரியாரின் பெயர் ராமசாமி. எங்களுக்கு ஒரு ராமர் உண்டு. அந்த ராமர் தந்தை பெரியார். எங்களுக்கும் ஒரு ராமர் உண்டு. அந்த ராமர் கன்ஷிராம். கன்ஷிராம் அவரும் ராமர் தான். எங்களுக்கும் ஒரு ராமர் உண்டு. அம்பேத்கரின் அண்ணன் பலராமன். அந்த ராமர் எங்களுக்கு உண்டு. எங்கள் சமூகத்தில் ஏற்கனவே ராமர் அறிமுகமாக்கி இருக்கிறார். ஏதோ உங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் என்று கருதாதீர்கள். நாங்கள் ராமர் பக்தியை எதிர்க்கவில்லை, ராமர் அரசியலை எதிர்க்கிறோம். ராமரை பயன்படுத்தி அரசியல் ஆதாயம் தேடும் சனாதன கும்பலின் சதி அரசியலை எதிர்க்கிறோம். சூத்திர இந்துக்களை விழித்துக் கொள்ளுங்கள். தீர்மானத்திலே படித்தோமே, ஏறத்தாழ 600 நீதிபதிகள் உயர் நீதிமன்றம் உள்ளிட்ட நீதிமன்றங்களில் எவ்வளவு பேர் ஓபிசியில? வெறும் 67 பேர். எவ்வளவு பேர் எஸ்சியில? 17 பேர். எவ்வளவு பேர் எஸ்டியில? வெறும் 8 பேர். இந்தியா முழுவதும் 80 விழுக்காடு ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ். யார் ஃபார்வர்ட் கம்யூனிட்டினா? முன்னேறிய சாதி யாரு? பிராமணர்கள் தான், பார்ப்பனர்கள் தான். RSS என்றால் அது பார்ப்பன சங்கம் என்று பொருள். அது BSS, RSS அல்ல. பிராமணர் சேவக் சங், BSS, RSS அல்ல. ராமராஜ்யம் என்றால் பார்ப்பன ராஜ்யம் என்றுதான் பொருள். ஏனென்றால் ராமன் ஒரு காலத்தில் பிறந்தாராம், ஆட்சி செய்தாராம். அது புராண கதையில் வருகிறது. புராணம் வேறு, வரலாறு வேறு. ஆனால் வரலாற்றை திரிக்கிறார்கள். RN ரவி சொல்லுவதை போல, காந்தியால் சுதந்திரம் இல்லையா, நேதாஜியால் சுதந்திரம் கிடைத்ததாம். காந்தியை தேசத்தந்தை என்று சொல்லக்கூடாதாம், நேதாஜியை தேசத்தந்தை என்று சொல்ல வேண்டுமாம். ஆனால் அதே நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் காந்தியடிகளை தேசத்தந்தை என்று சொன்னவர். அந்த வரலாற்றை திரிக்கிற கும்பல் தான் RN ரவி கும்பல், RSS கும்பல். தோழர்களே, RSS என்பது பிராமண சேவக் சுயசேவக் சங். உண்மையில் அது BSS. இது சூத்திர இந்துக்களுக்கு தெரியவில்லை. ராமராஜ்யம் என்பது சம்புகனை வதம் செய்தது. சம்புகன் யார்? சூத்திரன். ஏன் ராமன் அவனை கொன்றான்? அவன் மரக்கிளையிலே தாய்கீழாக தொங்கிக் கொண்டு தவம் இருந்தானாம். இந்த செய்தியை யார் சொன்னது? ஒரு பிராமணன் போய் சொல்லுகிறான். யாரை பார்த்து சொல்லுகிறான்? ராமனை பார்த்து சொல்லுகிறான். ராமன் பிராமணன் இல்லை, சத்திரியன். நாட்டை ஆளக்கூடிய சத்திரிய இந்து. ஒரு பிராமணன் செத்து போன குழந்தையை தூக்கி கொண்டு ஓடுகிறான். ராமா, உன் ஆட்சியில் அநீதி நடக்கிறது, குலதர்மம் மீறப்பட்டிருக்கிறது. எவனோ குலதர்மத்தை மீறி செயல்பட்டதனால் என் பிள்ளை செத்து விட்டது என்கிறான். உடனே ராமன் வாளை உருவிக்கொண்டு காட்டுக்கு செல்லுகிறான். எவன் தவம் இருக்கிறான் என்று தேடுகிறான். ஒருவன் மரக்கிளையிலே கால்களை மேலே போட்டுக்கொண்டு தலைகீழாக தொங்கிக் கொண்டு தவம் இருந்திருக்கிறான். அவனை பார்த்ததும் ராமனுக்கு ஆத்திரம். நீ யார்? உன் குலம் என்ன என்று கேட்கிறான். அவன் சூத்திரன் என்று சொல்லுகிறான். உடனே விசாரணை இல்லை, சாட்சியம் இல்லை,
எந்த விதமான புலனாய்வும் இல்லை. ராமனே நேரடியாக சம்புகன் தலையை வெட்டுகிறான். ராமன் நீதிமான், சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த RSS என்கிற BSS கும்பல் சொல்லுகிறது, இப்படிப்பட்ட ஒரு ராஜ்யம் தான் ராமராஜ்யம். குலதர்மத்தை மீறினால் சிரச்சேதம், தலை துண்டிக்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நிர்வாகத்தை இங்கே கொண்டு வருவோம் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு என்ன பொருள் என்றால், ராமருக்கே வெற்றி, அதாவது பொருள் ராமர் தான் வெற்றி பெறுவார். அதற்கு மாற்றாகத்தான் நாம் இங்கே ஜெய் பீம் என்று இந்தியா முழுவதும் உணர்வுகிறோம். பீமாராவ் அம்பேத்கருக்கே வெற்றி. அதற்கு மாற்றாகத்தான் சிறுபான்மையினர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லுகிறார்கள். அல்லாஹு அக்பர் என்றால் மனுஷன் பெரியவன் இல்லை, இறைவனே மிகப்பெரியவன் என்று பொருள். அல்லாஹு அக்பர் என்றால் இறைவனே மிகப்பெரியவன். மனுஷன் ஆட்டம் போடலாம், அப்புறம் ஒரு காலத்தில் அவன் போய் முடங்கிடுவான். எல்லோரையும் விட பெரியவன் இறைவன் தான் என்று சொல்லுகிற முழக்கம்தான் அல்லாஹு அக்பர் என்பது. அவர்கள் அல்லாஹு அக்பர் என்கிறார்கள். நான் இந்த மேடையில் சொல்லுகிறேன், நீ ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லுவது மக்களை ஏமாற்றுகிற முழக்கம். அதற்கு மாற்றாக சொல்லுகிறோம் ஜெய் டெமோக்ரசி, ஜெய் டெமோக்ரசி. அதுதான் வெல்லும் ஜனநாயகம். ஜெய் டெமோக்ரசி என்பதுதான் வெல்லும் ஜனநாயகம் என்கிற தலைப்பு. ஜெய் ஸ்ரீராம் என்று நீ மக்களை ஏமாற்றுகிறாய், மத உணர்வை நீ கொள்ளையடிக்கிறாய், கடவுள் நம்பிக்கையை, ராமர் பக்தியை நீ முதலீடாக போட்டு சுரண்ட பார்க்கிறாய். உண்மையில் உனக்கு கடவுள் பக்தி கிடையாது. கடவுள் பக்தி இருந்திருந்தால் நீ ஒரு சீஃப் கெஸ்டா மட்டும்தான் போயிருக்கணும். மோடி அங்க ஒரு சங்கராச்சாரியாரோ அல்லது வேறு யாராவது ஒரு மடாதிபதியோ அந்த சிலைக்கு பிராண பிரதிஷ்டை செய்திருக்க வேண்டும். நீ என்ன, எந்த மடாதிபதி ஏதாவது ஒரு சங்கரத்துக்கு மடாதிபதியாக இருக்கிறாரா? மோடி வெறும் அரசியல், ஓட்டு அரசியல், தேர்தல் அரசியல். இவர் போய் சாஷ்டாங்கமாக தரையிலே விழுந்து ராமனிடத்திலே மன்னிப்பு கேட்கிறார். நான் வந்தது தப்புதான், உன் பேரை சொல்லி அரசியல் பண்றது தப்புதான், உன் பேரை சொல்லி அப்பாவி இந்துக்களை ஏய்ப்பது தப்புதான், என்னை மன்னிச்சிடு ராமா, என்னை மன்னித்து விடு ராமா என்று மோடி கீழே விழுந்து அவர் வேண்டியது மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்டது. மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்டது. மோடியே, நீ ராமனிடத்தில் என்ன வேண்டிக் கொண்டாய் என்பது எனக்கு கேட்டது. செய்யும் பாவச் செயலை ஏற்று மன்னித்துக் கொள். இந்த அப்பாவி சூத்திர இந்துக்கள் உன் மேலே அபாரமான பக்தியை வைத்திருக்கிறார்கள். இதை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன். மீண்டும் ஆட்சியை கைப்பற்றி அதானி அம்பானியை தூக்கிவிடப் போகிறேன். தோழர்களே, கார்ப்பரேட் மயமாதலும் சனாதனமயமாதலும் ரெண்டும் ஒருங்கிணைந்து, கார்ப்பரேட் மயமாதல் பொருளாதார தளத்திலே ஆதிக்கம் செலுத்துகிறது, சனாதனமயமாதல் சமூகம் கலாச்சாரம் தளத்திலே நிகழ்கிறது, அரசியல் தளத்திலே இது இரண்டும் சேர்ந்து பாசிசமாக உயர்ந்து நிற்கிறது. அதுதான் பாசிசத்தின் எதிர்ச்சொல் தான் ஜனநாயகம்.